சமீபத்துல இறந்து போயிருக்கக்கூடிய சிநேகனோட தந்தை சிவசங்கு, அவர் இறக்கறதுக்கு முன்னாடி, தன்னோட கையால ஒரு உயில் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒண்ணு சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் கவிஞர் சிநேகன். இவரு பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான பாடல்களை எழுதியிருக்காரு. பாண்டவர் பூமி திரைப்படத்துல வரக்கூடிய பல பாடல்களை எழுதி, அது மூலியமா பல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சிநேகன், கன்னிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான நடிகைய கடந்த சில வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சமீபத்துல இவங்க 2 பேருக்கும் காதல் கன்னிகா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. தான் அப்பா மேல அதிக பாசம் வச்சிருக்கக்கூடிய சிநேகன், தான் அப்பாவுக்கு 100 வயது கடந்ததுக்காக ஒரு மணி விழா ஒண்ணு நடத்தி ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு மரியாதை செலுத்தியிருந்தாரு. அப்படிப்பட்ட சிநேகனோட தந்தை இப்ப அக்டோபர் 27ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு இறந்து போயிருக்காரு. அவருடைய உடல் அக்டோபர் 28 இன்றைய தினம் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய புது கரியாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல அவங்க சொந்த ஊர்ல நல்லடக்கம் செய்யப்பட போறதா சிநேகன் அறிவிச்சிட்டாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் சிநேகனோட தந்தை இறந்து போறதுக்கு முன்னாடி தான் சேர்த்து வச்ச சொத்துக்கள், குறிப்பா தன் சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடு, அவரு பயன்படுத்தின நிலம், இது எல்லாத்தையுமே யாருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தன் கைப்பட ஒரு உயில் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருக்காராம். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த உயில்ல என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, தன்னோட சொத்துக்கள்ல முக்கால்வாசி பகுதி தன் குடும்பத்துக்கு, அதாவது சிநேகனுக்கும் சிநேகன் மனைவிக்கும், குறிப்பா தன்னோட பேர குழந்தைங்க 2 பேருக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரியும், கால்வாசி சொத்து பகுதிய கஷ்டப்படக்கூடிய முதியோர்களுக்கு, இப்ப நான் கஷ்டப்படுறேன், வயது முதிர்ச்சி காரணமா என்னால எந்த வேலையும் செய்ய முடியல, என்ன பார்த்துக்கிறதுக்கு என் பையன் இருக்கான், ஆனா எவ்வளவு முதியோர்கள் அவங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்கள நான் அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல, அதனாலதான் என்னோட சொத்துக்கள்ல ஒரு பகுதிய கஷ்டப்படக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும், இது சம்பந்தமான விஷயங்களை நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட மகன் சிநேகன் வந்து முன்னிருந்து பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த உயில ஒரு குறிப்பிட்டிருக்காராம். இந்த விஷயத்த படிச்சு பார்த்துட்டு சிநேகன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம, தான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கண்டிப்பா தான் அப்பாவோட அடக்கம் செய்யறதுக்கு பிறகு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் வச்சிருந்த சொத்துக்கள்ல ஒரு பகுதியை முதியோர் இல்லங்களோட நலத்திட்ட உதவிக்காக செய்ய போறாருன்னு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் சிநேகனுக்கும் இப்ப இறந்து போய்க்கக்கூடிய சிநேகனோட தந்தைக்கும் பாராட்ட தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிநேகன் தான் அம்மா இறந்து போனதுக்கு பிறகு தான் அப்பா தான் உலகம்னு வாழ்ந்தாரு. தான் அப்பாவுக்கு பிறகு இப்ப அவரோட உலகமா இருக்கக்கூடியது அவருடைய மனைவியும் 2 குழந்தைகளும் தான். இப்ப அந்த உலகத்துல இருந்து ஒரு பகுதி போயிடுச்சு. அதாவது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எந்த ஒரு இடத்துலயுமே தான் அப்பாவை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இப்ப ரீசெண்டா கவிஞர் இல்லம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு வீடு ஒண்ணு கட்டி பிரம்மாண்டமா ஃபங்க்ஷன் நடத்தினாரு. அந்த ஃபங்க்ஷன்ல கூட சிநேகனோட அப்பாவை பார்க்க முடிஞ்சுது. 102 வயசு ஆகிறதால கடந்த கொஞ்ச நாட்களாவே வயது முதிர்வு காரணமா எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனைகளை சிநேகனோட அப்பா சந்திச்சிருக்காரு. ஆனா சிநேகன் தான் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு கூட பார்க்காம, எந்த அளவுக்கு மருத்துவர் மூலியமா உதவி செஞ்சு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் அப்பாவோட மரணத்தை தள்ளி போட முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காராம். டாக்டர்ஸ் மூலியமா ஒரு வேலைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, என்ன மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருந்தே பார்த்திருக்காரு. ஆனா ஒரு மகனா அவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருந்தாலும் வயது முதிர்வு காரணமா இப்ப அவங்க அப்பா இறந்து போன விஷயத்துல இருந்து, அந்த சோகத்துல இருந்து சிநேகன் வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காராம்.